பண்ணியிருக்காரு. நிதியோட அந்த வாதம் வந்து ஏற்கனவே திரும்ப அந்த வாதத்தை வைத்தார். அது ரொம்ப சொத்தையான வாதம். ரொம்ப சொத்தையான வாதம். எப்படின்னா, நம்முடைய சிஸ்டம் என்பது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். எல்லா காலத்திலும் ஆட்சி அமைச்ச எல்லாருக்குமே 1/3 தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு எதிரா தான் 2/3 இருந்திருக்கு. கலைஞர் ஆட்சி அமைக்கும்போது, எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும்போது, ஜெயலலிதா ஆட்சி அமைக்கும்போது, ஸ்டாலின் ஆட்சி அமைக்கும்போது, எடப்பாடி ஆட்சி அமைக்கும்போதும் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வேணுன்றவங்கள விட அவங்க வேணான்றவங்க தான் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. அது அளவுகோல வச்சா கருணாநிதி 19 வருஷம் ஆண்டிருக்க முடியாது, ஸ்டாலின் 5 வருஷம் ஆண்டிருக்க முடியாது, ஜெயலலிதா 15 வருஷம் ஆண்டிருக்க முடியாது, எடப்பாடி 4.5 வருஷம் ஆண்டிருக்க முடியாது. இந்த வாதம் ரொம்ப சொத்தையான வாதம். இது யாருக்குமே பொருந்தாது. ஆக இந்த வாதம் தவறானது. இன்னைக்கு 34% விஜய்க்கு 66% எதிரா இருக்காங்க. இவங்க ஸ்டாலினுக்கு மட்டும் எப்படி இருந்தது? அவருக்கும் இதே கதை தான். 44% 56% உங்களுக்கு எதிரா இருக்காங்க. ஆக இது வந்து தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் தோல்வி அடைந்தவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வாதம் இது. ஆகவே உதயநிதியோட அந்த வாதம் சொத்தையான வாதம், தவறான வாதம். தோல்வி அடைந்தவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வதற்காக சொல்லக்கூடிய வாதம். எல்லா காலத்திலுமே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம் படி 3 பேர்ல யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் ஆண்டிருக்காங்க. 1 2 சேரதால 3 விட அதிகம் என்ற வாதத்தை அளவுகோலாக வைத்தால் கலைஞரோ ஸ்டாலினோ ஒருபோதும் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. இதையும் உதயநிதி இது பெரும்பாலும் ஆகியிருக்க முடியாது. இதையும் உதயநிதி கவனத்தில் வைத்து பேச வேண்டும். எல்லா காலத்திலும் இப்படிதான். நீங்க ஜெயிச்சப்ப இதை சொல்லலையே. ஸ்டாலின் ஜெயிச்சப்ப இதை சொல்லலையே. நீங்க கருணாநிதி திரும்ப ஜெயிச்சப்ப சொல்லலையே. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2006ல 96 சீட்டை வச்சு நாட்டை ஆண்டீங்களே, அப்ப சொல்லவே இல்லையே. 36 சீட்டை வச்சு. ஆகவே இந்த வாதம் வந்து சொத்தையான வாதம்.